சற்றுமுன் வெளியான தகவல். இனி நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனி பென்ஷன். மத்திய அரசின் புதிய மெகா ஓய்வூதிய திட்டம். அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு பல தரப்பட்ட மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை நடத்தி வருகிறது. பெண்கள், குழந்தைகள், விவசாயிகள், தனியார் துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், மூத்த குடிமக்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைவருக்கும் பிரத்யோக திட்டங்கள் உள்ளன. இப்போது நாட்டு மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மிக பெரிய திட்டத்தை மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. மத்திய அரசு நாட்டில் யூனிவர்சல் பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களை ஓய்வூதிய வரம்பிற்குள் கொண்டு வருவதாகும். இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் முன்மொழிவு ஆவணத்தில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் உள்ள அனைத்து சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் இந்த உலகளாவிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஓய்வூதிய பலன்களை வழங்க அரசாங்கம் விரும்புகிறது. இதன் கீழ் பல்வேறு ஓய்வூதிய திட்டங்களை இணைத்து ஒரு விரிவான திட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இந்த முன்மொழிவு ஆவணம் தயாரிக்கப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களிடமிருந்து பரிவர்த்தனைகள் பெறப்படும். தற்போது அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் என அனைவருக்கும் தனித்தனியாக பல ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளன. எனினும் அனைவருக்குமான ஒரு பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்க அரசு தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது அமைப்பு சாரா துறை ஊழியர்களுக்காக பல ஓய்வூதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் ஏபிஒய் எனப்படும் அடல் பென்ஷன் திட்டம் மற்றும் பிஎம்எஸ்ஒய்எம் எனப்படும் பிரதமர் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா ஆகியவை அடங்கும். இதன் கீழ் 60 வயதில் உத்தரவாதமான ஓய்வூதியம் கிடைக்கிறது. உலகளாவிய ஓய்வூதிய திட்டத்தில் அரசாங்கமும் பங்களிக்குமா என்பது இதில் ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது. எனினும் இந்த திட்டம் ஒரு தன்பார்வ திட்டமாக இருக்கும் என்றும் அரசாங்கத்திடமிருந்து எந்த நிதி பங்களிப்பும் இருக்காது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இபிஎஃப்ஓ போன்ற திட்டங்களுக்கு ஊழியர் மற்றும் முதலாளி இருவரின் பங்களிப்புகளும், என்பிஎஸ் போன்ற திட்டங்களில் அரசின் பங்களிப்பும் உள்ளன. ஆனால் யூனிவர்சல் ஓய்வூதிய திட்டத்தில் எந்த அரசாங்க பங்களிப்பும் இருக்காது. தேசிய ஓய்வூதிய அமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் போன்ற திட்டங்களை இது மாற்றுமா என்ற கேள்வியும் பலருக்கு உள்ளது. ஆனால் இது யுபிஎஸ் மற்றும் என்பிஎஸ்க்கு மாற்றாக இருக்காது. அனைத்து திட்டங்களுக்கும் தனித்தனியாகவே இருக்கும். வளர்ந்த நாடுகளில் ஏற்கனவே யூனிவர்சல் ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது. அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஓய்வூதியம், சுகாதார சேவைகள் மற்றும் வேலையின்மைக்கான பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளன. மேலும் டென்மார்க், ஸ்வீடன், நார்வே மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் ஏற்கனவே உலகளாவிய ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளன. அவை நாட்டில் உள்ள மூத்த குடிமக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இனி 65 வயதிலேயே கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்குமா? அரசு கூறியது என்ன? அது சொல்லி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஓய்வு பெற்ற மத்திய ஊழியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இருப்பினும் இந்த விஷயத்தில் அரசாங்கம் மீண்டும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற மத்திய ஊழியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது தகுதியை குறைக்கும் திட்டம் எதுவுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
கூடுதல் ஓய்வூதியத்திற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை குறைப்பதற்கான எந்த எண்ணமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் ஓய்வூதியத்திற்கான குறைந்தபட்ச வயது 80 ஆகவே இருக்கும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு சார்பில் அளிக்கப்பட்ட பதிலில் இந்த வரம்பை 65 ஆண்டுகளாக உயர்த்துவதற்கான திட்டம் இருந்ததாகவும், ஆனால் அது இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டது. ஓய்வூதியதாரர்களின் குறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைப்படி வயது வரம்பை 65 ஆக குறைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறதா என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். அப்படி இருந்தால் அது குறித்த விவரங்களையும் அளிக்குமாறு அவர் கேட்டார். இந்த கேள்விக்கு பதிலளித்த மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் 6வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் பேரில் 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதில் 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதில் 40% கூடுதல் ஓய்வூதியமும், 95 வயதில் 50% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதில் 100% கூடுதல் ஓய்வூதியமும் வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மக்களவையில் தெரிவித்தார். வயது அதிகரிக்கும் போது குறிப்பாக உடல் நலம் தொடர்பான தேவைகளும் அதிகரிப்பதாகவும், இதை கருத்தில் கொண்டு கூடுதல் ஓய்வூதியத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆனால் கூடுதல் ஓய்வூதியத்திற்கான குறைந்தபட்ச வயது தகுதியை குறைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். நாடாளுமன்ற நிலைக்குழு 2021ஆம் ஆண்டில் 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்க பரிந்துரைத்தது. அரசாங்கம் இதை பரிசீலித்து 2022இல் தனது அறிக்கையையும் சமர்ப்பித்தது. இதன் பிறகு இந்த பிரச்சினையை மேலும் தொடர வேண்டாம் என்று குழு முடிவு செய்தது. அதாவது தற்போது குறைந்தபட்ச வயது தகுதியை குறைக்கும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என்பது தெளிவாகியிருக்கிறது. கூடுதல் ஓய்வூதியம் வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படும். இதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் முழுமையாக விட்டு ஓய்வூதியம் சரியான நேரத்தில் அளிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. இதில் ஏதேனும் தாமதம் அல்லது இடையூறு ஏற்படுவதை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகிறது. நாடாளுமன்ற குழு 65 வயதுக்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. 65 வயது முதல் ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும், அந்த வயதில் கூடுதல் ஓய்வூதியத்தை அளிப்பது உதவியாக இருக்கும் என்று குழு தெரிவித்தது. நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரை பின்வருமாறு: 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியம், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியம், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியம், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியம். எனினும் தற்போது கூடுதல் ஓய்வூதியம் வழங்கும் வயதை குறைக்கும் எண்ணம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.